ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ப்ளஸ் 20 பாயிண்டில் ஃப்ளாட்டாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் ப்ளஸ் 20 பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதனுடைய லைஃப் டைம் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,523 லைஃப் டைம் ஹை. க்ளோசிங் வந்து 22,483 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ வரக்கூடிய நாட்களில் நிஃப்டி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது வந்து 1 ஹவர் சார்ட். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 1 ஹவர் சார்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,460 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் உடச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22,220 வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் உடச்சிதுன்னா அடுத்தது இதுதான் வந்து நம்ம நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதனுடைய இயர் ஹையை வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,523 தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 520 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். பட் 523 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு 523 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தராக திரும்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போனது அப்படின்னா இந்த லெவல்ஸ் மேலே இருக்குது அப்படிங்கும்போது திரும்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போகும். அதாவது 600 வரைக்கும் போகும். 600 அதாவது 580 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சப்போர்ட் வந்து 22,460 வந்து ஒரு சப்போர்ட்டு, மேஜர் சப்போர்ட். இது வந்து நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியினுடைய 1 ஹவர் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து வாரத்தினுடைய கடைசி நாள் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு -130 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 47,788 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அதாவது ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நிஃப்டிலாம் வந்து நம்ம அதனுடைய இயர் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி தான் மேலே போயிட்டுருக்கு. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,640 இந்த லெவல்ஸை வந்து இன்னமும் பேங்க் நிஃப்டி வந்து டச் பண்ணவில்லை. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேஜர் சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,200 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. 47,200 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48,060 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48,060 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற பட்சத்தில் 48,600 வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 48,600 வந்து ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 48,060க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பை அண்ட் டிப் அந்த லெவல்ஸில் தான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி வந்து இருக்குது. கீழே வரும்போது நம்ம வந்து தாராளமாக பேங்க் நிஃப்டி வந்து பை பண்ணலாம். திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேஜர் சப்போர்ட் வந்து 47,220 அது வந்து மேஜர் சப்போர்ட் வந்து 47,200 வந்து மேஜர் சப்போர்ட். இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், see you, take care.